ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா. இன்னைக்கான சந்தை நிலவரம் எப்படி அப்படின்னு பார்க்குறோம். நிஃப்டி வந்து நேற்று கொஞ்சம் பாயிண்ட் வந்து அப்பில் இருந்தது. 0.8% அப்பில் முடிஞ்சது. அது பாசிட்டிவாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேஞ்சுக்கு வந்திருந்தாங்க. அதாவது 0.5% அப்சைடு இருந்தாங்க. அதே மாதிரி ஏசியன் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு கிராஜுவலாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் இன்ஃப்ளேஷன் வந்து 5.08%. அது வந்து நாம் எதிர்பார்த்ததுக்கு கம்மியாக தான் இருக்குது. எஃப்ஐ வந்து 3200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம மார்க்கெட்டுக்கு ப்ளஸ்ஸான விஷயம்தான். இப்போ கரண்ட்ல பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 52,000 1.2% ஏறி இருக்கு. ஸோ அதுவும் வந்து நமக்கு ப்ளஸ்ஸான விஷயம்தான். ஆகஸ்ட் மாதம் வந்து வட்டி விகிதம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வேர்ல்டு மார்க்கெட் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து 0.4% நல்லாவே போயிருக்கு. நாஸ்டாக் வந்து 0.7% போயிருக்கு. அப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அப்சைட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு சாதகமாகவே இருக்கும். இன்னைக்கு வந்து ஐடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Q1 ரிசல்ட் பேஸ் பண்ணி இன்ஃபோசிஸ், விப்ரோ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணி அதில் இன்ட்ராடேக்கான சான்சஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து பேங்கிங் செக்டரில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொட்டாக் பேங்க்கும் வந்து Q1 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அதையும் நீங்கள் சான்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. நிஃப்டியோடைய பேஸ் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு நிஃப்டியோடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24,400 ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுச்சுன்னா 24,800 போகலாம். 24,800 தாண்டிச்சுன்னா 25,000 எல்லாம் தாண்டி நல்ல ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு வந்து 52,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா 800 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் இதை சரியாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களுடைய ரிஸ்கில் ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டிசிஎஸ் வந்து 4,150 160 நீங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் வச்சுக்கலாம். அதாவது 40 பாயிண்ட் அப்படிங்கிறது 1%. அதாவது 4,190 வரைக்கும் போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 130 வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து 1,120 125 வந்துச்சுன்னா நீங்கள் பையிங் சான்சஸ் எடுக்கலாம். இதனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 1,140 தான். அதாவது ஒரு 15 பாயிண்ட் ட்ரைவ் பண்ணலாம். இதுவும் கிட்டத்தட்ட 1%க்கு மேலே. இதில் ஸ்டாப் லாஸ் வந்து 1,110 சேஃபான ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்ஸ் வந்து 3,000 3,010 இருந்தால் வாங்கலாம். இதில் 3,040 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். 1% அந்த ரேஞ்சு தான். ஸ்டாப் லாஸ் வந்து 2,980 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஆயில் பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறதுனால ஆயிலோட ரேட் குறைஞ்சிருக்கு. ஸோ ரீட்டைல் சேல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால இன்னைக்கான பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அப்புறம் எல்என்டி ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்ம், நீங்கள் ஷார்ட் டேர்ம்னா ஒரு 3 months to 6 months ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனுடைய ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா 3,500 3,550 வந்தால் நீங்கள் வாங்கலாம். டார்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் வச்சுக்கலாம். 3,800 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து இந்த மாதிரி லாங் டேர்ம், இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பொசிஷன் ட்ரேட் எடுக்கிறப்பவும் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். 3,400 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இதில் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து பாசிட்டிவான மூமெண்ட் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள நிறைய நடக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். என்ன ஆகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் ஃபார்மாசிட்டிக்கல் பேஸ்டு கம்பெனி சன் ஃபார்மாசிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக்கும் வந்து நம்ம பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் 3 to 6 months அந்த ரேஞ்சில் வாங்குற விலை வந்து 1,450 70 ரூபாய்க்குள்ள வாங்கலாம்.
இதுல எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த 200 பாயிண்ட் அப்படிங்கிறதே ஒரு 10%க்கு மேல தான். இதுல ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா 1400 வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது ஃபுட்டு பேஸ்ட் கம்பெனி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அதையும் வாங்குறதுக்கான ட்ரை பண்ணலாம். அதுல ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2600லேருந்து 2650க்குள்ள வந்ததுன்னா நீங்க வாங்கலாம். இதுல டார்கெட் ரேஞ்ச் வந்து 2850. இது வந்து 200 பாயிண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15% மேல தான். ஸோ ஸ்டாப் லாஸ் இதுல வந்து 2550 நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.